யார் இந்த மதுரை பாண்டிமுனின்னு உங்களுக்கு தெரியுமா? மொத இவங்க மன்னராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுளாக மாறியிருக்காங்க. இந்த கண்ணகி கதையில் ஒரு மன்னர் இருப்பாங்க, தப்பான தீர்ப்பு வாங்கி அவரோட கணவர் கொன்றுவாங்க. ஸோ அந்த மன்னன் தான் இந்த மன்னன் கவலையின் காரணமாக இறந்து போயிட்டு சிவன் கிட்டே போகிறார். பிறவி பலன் அடையிறதுக்கு திரும்பி மனித பிரிவினை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறார். அதுக்கு இந்த மன்னன் இருந்துகிட்டு இல்லை, எனக்கு இந்த பிறவிலாம் வேணாம், நான் எந்த ஊரில் ஒருத்தனுக்கு தப்பான தீர்ப்பு வாங்கி அவனை கொண்டணும் அதே ஊரில் நிறைய வேணா படைங்க. ஸோ நான் எல்லாத்துக்குமே நல்லது செய்யணும், அந்த ஊரில் எல்லா மக்களையும் பாதுகாத்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவனும் ஓகே, நான் உனக்கு அந்த மாதிரி ஒரு பிறவி பலனும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கொடுத்துட்றாங்க. அப்போ தான் அதே ஊருக்கு வந்து வெளியூர்லேருந்து 2 ஆணும் பொண்ணு வராங்க, அதாவது கணவன் மனைவி வராங்க. கணவன் மணி வந்து ஒரு இடத்துல தங்குறாங்க. ஸோ தங்கிட்டு அப்போ அந்த மனைவியோட கனவுல இந்த மன்னருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜடாமுடியோட பார்க்குற சிவன் மாதிரி ஒரு குளத்தில் முனிவர் குளத்தில் அந்த கனவுல அந்த பெண்ணுக்கு வராங்க. அப்போ அந்த கனவுல அந்த பெண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் தங்கியிருக்க அந்த நிலத்துகளில் தான் நான் இருக்கேன், ஸோ என்னை தோண்டி நீங்கள் வெளியில் எடுத்து என்னை வணங்க, உங்களுக்கு உண்டான எல்லா சந்தோஷத்தையும் தரேன், உங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொல்லியிருக்காரு. அவங்களும் கண்ணு முடிச்சு அந்த மனைவி வந்து கனவு கிட்ட சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி கனவு வந்திருக்காங்க, இந்த மாதிரி அடியில் யார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வித்தியாசமான கனவு வந்திருக்கு அப்படின்னு அந்த மனைவி கனவு கிட்ட சொல்கிறாங்க. அந்த கனவு சாதாரணமாக விட்டுறாரு. திரும்ப மனைவி சொல்கிறதுனால அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல தவக்கோலத்தில் அந்த பாண்டிமுனி வந்திருக்காங்க. ஸோ அந்த பாண்டிமுனி வெளியில் எடுத்து வச்சு அந்த பாண்டிமுனியை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல பாண்டிமுனிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கோயில் கட்டப்படுது.